வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 7/5/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 5:54. கரணம் 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று பிற்பகல் 2:03 வரை. தசமி பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 9:26 வரை. பூரம் பின்பு உத்திரம். யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை. சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:26 வரை. திருவோணம் பின்பு அவிட்டம். மேஷராசி நேயர்களே, குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் பொறுமையுடன் செயல்படவும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். பணியில் ஆர்வம் ஏற்படும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நிம்மதி ஏற்படும். பரணி அனுபவங்கள் கிடைக்கும். கிருத்திகை ஆர்வம் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். புதுவிதமான முயற்சிகள் கைகூடும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். எதிர்பார்த்த கடமைகள் நிறைவேறும். பணியில் நெருக்கம் உண்டாகும். அமைதியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை சந்தர்ப்பங்கள் கூடும். ரோகிணி அலைச்சல்கள் அதிகமாகும். மிருகசிரீஷம் நெருக்கம் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களில் மாற்றங்கள் ஏற்படும். மேல் அதிகாரிகளை பற்றிய நெருக்கம் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். தனிப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பணியில் முன்னேற்றம் உண்டாகும். அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சுற்றி உள்ளவர்களுடன் இருந்து வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மிருகசிரீஷம் நெருக்கம் உண்டாகும். திருவாதிரை ஆர்வம் ஏற்படும். புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும். கடகராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஆசைகள் பூர்த்தியாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்பட்டு நிம்மதியும் கிடைக்கப் பெறுவீர்கள். தடைகள் விலகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆதாயங்களும் கிடைக்கும். வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது. நட்பு வட்டாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்புகள் கிடைக்கும். பூசம் பேச்சுக்களை குறைக்கவும். ஆயில்யம் நிதானம் தேவை. சிம்ம ராசி நேயர்களே, அலுவலகத்தில் பொறுமையுடன் செயல்படவும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சிகள் கூடும். பணியில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். நெருக்கம் ஏற்படும். மாற்றங்கள் கிடைக்கும். நிம்மதியான நிலை உருவாகும். லாபங்களும் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மகம் பொறுமையுடன் செயல்படவும். பூரம் வளர்ச்சிகள் கூடும். உத்திரம் மாற்றங்கள் உண்டாகும். கன்னி ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அசதிகள் வந்து நீங்கும். நெருக்கடியான நிலை நீங்க பெறுவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். எதிலும் யோசித்து செயல்படவும். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் நெருக்கம் ஏற்படும். ஹஸ்தம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சித்திரை ஆதரவான நாள். துலாம் ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். உடன் இருப்பவர்கள் ஒரு பொறுப்புடன் செயல்படுவார்கள். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் முயற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் கூடும். பணியில் சாதகமான நிலை ஏற்படும். மேன்மைகள் உண்டாகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை கடமைகள் ஏற்படும். சுவாதி கௌரவங்கள் கூடும். விசாகம் மேன்மையான நாள். விருச்சிகராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சுற்றி உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். குழப்பங்கள் வந்து நீங்கும். மாற்றங்கள் ஏற்படும். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் அனுபவங்கள் கிடைக்கும். அனுஷம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கேட்டை வளமான நாள். தனுசு ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். நெடு நாட்களாக தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். உற்சாகம் உண்டாகும். அனுபவங்களும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
மூலம் நெருக்கம் ஏற்படும். பூராடம் அலைச்சல்கள் அதிகமாகும். உத்திராடம் வளமான நாள். மகர ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். குழப்பங்கள் வந்து நீங்கும். மன அமைதியுடன் செயல்படுவீர்கள். மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அலைச்சல்கள் கூடும். எதிலும் நிம்மதியான நிலை ஏற்படும். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் வளமான நாள். திருவோணம் அலைச்சல்கள் கூடும். அவிட்டம் பேச்சுக்களில் நிதானம் தேவை. கும்பராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். வாழ்க்கை துணையினிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குழப்பங்கள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் கௌரவங்கள் மேலோங்கும். புரட்டாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். மீன ராசி நேயர்களே, உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் புதுவிதமான அனுபவங்களும் கடமைகளும் கூடும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பணியில் முன்னேற்றமும் ஏற்படும். மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புரட்டாதி கௌரவங்கள் கூடும். உத்திரட்டாதி கடமைகள் அதிகமாகும். ரேவதி நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.